உலுஹியா கொடுக்க தகுதியில்லாதவை எவை? எந்த ஒரு நல்ல வணக்கத்தையும் இறைவனுக்காக ஆற்றும்போது நாம் மனமுவந்து செய்ய வேண்டும். அதுதான் அதிக நன்மைகளை பெற்றுத்தரும். இந்த குர்பான் விஷயத்தின் அப்படித்தான். அதனால தான் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னாங்க, நீங்கள் குர்பான் கொடுக்கும்போது அந்த பிராணியிலிருந்து வெளிப்படுகின்ற இரத்தம் மண்ணிலே விழுவதற்கு முன்னாலேயே இறைவனை போய் சேர்ந்து விடுகிறது. அதனால் நீங்கள் மனமுவந்து உலஹையா கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் மனமுவந்து கொடுக்க வேண்டும், ஆசையோடு கொடுக்க வேண்டும், முழுமையாக பூரணமாக நிறைவேற்ற வேண்டும். இது ரொம்ப முக்கியம். அப்போ இதுக்கு மாற்றமான வகையில் நம்ம குர்பான் கொடுத்தால் அந்த குர்பான் இறைவனிடம் அங்கீகரிக்கப்படாது. அப்போ மனமுவந்து கொடுங்க, நல்ல பிராணியை கொடுங்க என்று நம்பி நாம் செலதான் சொல்லிட்டாங்க. அப்போ நல்ல பிராணி அல்லாத குறைவுள்ள பிராணியை நம்ம கொடுத்தாக்கா ஏதோ பேரு கொடுக்கணும்னு ஆகுமே தவிர இறைவனுக்காக ஆற்றுகிறோம் அப்படிங்கிற எண்ணம் அவங்க எல்லாம் போயிடும். அதனால் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைபாடுள்ள பிராணியை குர்பான் கொடுக்காதீர்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி கொடுத்தா எது இறைவனும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதையும் அவர்கள் அறிவித்து தந்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு அவங்க சொன்னாங்க, கொம்பு உடைந்தது அது கொடுங்க. ஏன்? அது குறைபாடு உள்ளது. ஒரு கொம்பு இருக்கணும், அது குறைபாடு உள்ளது. குறைபாட்டுள்ள பிராணியை குர்பான் கொடுக்கக்கூடாது. அதே போல் காது அருந்தது, அங்கேயும் ஒரு குறை ஏற்பட்டு விட்டது. அதே போல் நொண்டியானது முடமுள்ள பிராணியை நம்ம கொடுக்கக்கூடாது. அதே போல் அதிக வியாதி உள்ளது, அதிக வியாதி இருந்தாலும் குறைபாட்டுக்குரியது. இது போன்று குறை உள்ள பிராணிகளை நீங்கள் குர்பான் கொடுக்க வேண்டாம் என்று நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. இந்த ஹதீஸு அபூ தாவூதுல, திர்மிதியில, இப்னு மாஜா போன்ற கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் இறைவனுக்காக ஆற்றுகின்ற அந்த உலஹையாவை மனம் உவந்து எந்த குறையும் இல்லாத நல்ல பரிபூர்ணமான நல்ல பிராணியை நம்ம குர்பான் கொடுப்போம். அதன் மூலம் இறைவன் நமக்கு நிறைய நன்மைகளை தருவான்.